என்ன ப்ரோ லோன் எடுத்து ட்ரேட் பண்றீங்க? அந்த அளவுக்கு ட்ரேடிங்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா? லோன் எடுத்து ட்ரேடிங் பண்ணி நீங்க லோனையே அடைக்க போறீங்க அப்படிதானே? அதெல்லாமே இதுல பெருசா சம்பாதிச்சு உங்களுடைய ட்ரேடிங் கேரியரை மேல கொண்டு போறீங்க கரெக்ட் தானே? இவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதை நீங்க மறந்ததுனால தான் இப்படிலாம் போறீங்க. உங்களதுல நிறைய பேர் ட்ரேடிங் லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு கூட அகைன் லோன் எடுக்க போயிருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க விழுந்த குழிக்கு மறுபடியும் விழுறீங்க. இந்த குழியிலிருந்து மேலே வர்றதுக்கு வேற எந்த வழி இல்லைங்க. ப்ராப்பரா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் முடியும். உங்களை நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உங்களுடைய ட்ரேடிங் ரிசல்ட்டை யாருக்கும் நீங்க காமிக்கிறது இல்லை. இதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க அப்படின்னா யாருக்கும் காமிக்க வேணாங்க. ஆனா உங்களுடைய ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதோட கடன் வாங்கி வேற ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அப்பவே நிப்பாட்டுங்க. ஒன்று ட்ரேடிங்கை விட்டுருங்க, இல்லைன்னா ட்ரேடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. லோன் வாங்கி ட்ரேடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இங்கே மைண்டு தான் வேணும். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா நிறைய கேபிட்டல் தேவையில்லைங்க, நிறைய ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லேர்னிங், செகண்ட் ஸ்டேஜ் ப்ராக்டிஸ், தேர்ட் ஸ்டேஜில் தான் அந்த ஸ்கில் வரும். அதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க, நீங்களுடைய கோர்ஸ் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், லோன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க.